ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். வேதத்தை தியானித்தால் கர்த்தருக்கு வல்லமை கூடும். நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தருக்கு வல்லமை கூடும். இல்லை என்றால் குறைந்து போகுமா? மனிதனை நம்பி அவர் இருக்கிறார். நாம் வேதத்தை தியானித்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு வல்லமை கூடும். இல்லை என்றால் கர்த்தருக்கு வல்லமை குறைந்து போகுமா? இது எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கிறது? கர்த்தர் சொன்னால் அதை நான் கேட்க மாட்டேன். சிறு பிள்ளைகள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்காமல் இருந்து பழக்கம். வீட்டில் பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்பதில்லை, பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர்கள் பேச்சை கேட்பதில்லை, வளர்ந்த பின்பு கர்த்தரின் குரலையும் கேட்பதில்லை. வீட்டில் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பள்ளியில் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் நல்ல படிப்பும் நல்ல வேலையும் கிடைக்கும். வாழ்க்கையில் கர்த்தருடைய சொல்லை எப்பொழுதும் கேட்டு நடந்தால் நித்திய ஜீவனை அடையலாம். சாலமோன் ராஜா பாடுகிறார்: கர்த்தருடைய அன்பை வேண்டி, கர்த்தாவே உம்முடைய அன்பு எனக்கு வேண்டும் என்று, அது இன்பமானது என்று பாடுகிறார். ஒரு பாடலாக அவர் பாடுகிறார். கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அன்பு மிகவும் இன்பமானது, திராட்சை ரசத்தை விட இன்பமானது. திராட்சை ரசம் குடிக்கும் பொழுது இருக்கும் இன்பத்தை விட மேலானது. இதை நாம் சற்று அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பார்த்தால், திராட்சை ரசம் என்பது இருதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பொதுவாக பழ ரசங்கள் எல்லாமே நம் சரீரத்திற்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், அழகை கொடுக்கும், மனதை அமைதிப்படுத்தும், வயிறை குளிர பண்ணும். பழங்களும் பழ ரசங்களும் மிகவும் ஆரோக்கியத்திற்கு நல்லது, மனதை அமைதிப்படுத்தக்கூடியது, மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியது. இப்படி இருக்க சாலமோன் ராஜா பாடுகிறார்: கர்த்தருடைய அன்பு திராட்சை ரசத்தை விட இன்பமானது என்றால், ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிற்கும் இன்பம் தரக்கூடியது கர்த்தருடைய அன்பு. அது எப்படி என்று நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம். அதாவது, ஏற்ற காலத்தில் நமக்கு செய்யப்படும் உதவிகள், ஏற்ற காலத்தில் நமக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது அதன் அருமையை நம்மால் உணர முடியும். நாம் மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டு வேதனையோடும் வலியோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் சரீர பலவீனங்களோடும் வாழ்க்கை போராட்டங்களோடும் பற்றாக்குறைகளினாலும் நாம் துன்பப்படும் நேரத்தில் கர்த்தர் மிகவும் அன்பாக நமக்கு அவருடைய அன்பின் நிமித்தம் நமக்கு கிருபை பாராட்டி நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குறைகளை நிறைவாக்குவார். அந்த அன்பை அனுபவிக்கும் பொழுது அப்பொழுது தெரியும் திராட்சரசத்தை விட கர்த்தரின் அன்பு இன்பமானது என்று. இது தனிப்பட்ட நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அனுபவ ரீதியாக இதை உணர முடியும். இதில் வேதாகமத்தில் இருந்து சில ஆதாரங்களை நாம் பார்ப்போம். அதாவது, ஆபிரகாம் ஐயா துன்பத்தின் மத்தியில் துயரத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு நேராக தரிசனமாகி அவரோடு பேசி அவருடைய இல்லாமையை, வெறுமையை, பிள்ளை இல்லை என்ற குறையை நீக்கி 100 வயது ஆன பின்பும் கூட அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அப்பொழுது கர்த்தரின் அன்பு என்ன என்று ஆபிரகாம் ஐயா அறிந்திருந்தார், உணர்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையின் மூலம் நாமும் உணர்ந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரியவர், மிகவும் நல்லவர். 100 வயதான ஆபிரகாம் ஐயாவுக்கும் 90 வயதான சாராள் அம்மாவுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்து, ஈசாக்கை கொடுத்து, அவரையும் பெரிய சந்ததியாக்கி, அதாவது இஸ்ரவேலின் பிதாக்களாக்கி, அதாவது இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவது யாக்கோபு ஐயா, ஈசாக் ஐயாவின் குமாரன். அப்படி என்றால் அவர் சந்ததி எப்படிப்பட்ட பழகி பெருகி இன்றும் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறது, என்றென்றும் நிலைத்திருக்கும் பெயராய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்கினார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர். அவர் அன்பு எதையும் செய்யும். இதைதான் செய்யும் என்று நாம் வட்டம் போட்டு விட முடியாது. எதையும் செய்யும். நம்மை காப்பாற்ற அவர் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார். இப்படியாக
எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்தார்கள். அப்பொழுது யூத குலத்தையே கர்த்தர் காப்பாற்றினார். அது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. கர்த்தரின் அன்பு எதையும் செய்யும். அவரை நாம் பற்றி கொண்டால் நமக்கு என்றும் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவ்வளவு இன்பமானவர். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், உலகத்தில் எதை பிடித்து கொள்வதை கூட விட்டுவிடலாம். நாம் எதை வேண்டும் என்றாலும் நம் வாழ்க்கையில் இழக்கலாம். கர்த்தரின் அன்பை மட்டும் இழக்கவே கூடாது. நம் ஜீவனை இழந்தாலும் கர்த்தரின் அன்பை இழக்கக்கூடாது. ஏன் என்றால் அது நம்மை காப்பாற்றும். ஜீவன் போனாலும் திருப்பி தர கர்த்தரால் முடியும். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அன்பு நிறைவாய் இருந்தால், நாம் கர்த்தர் மேல் வெறுப்பாகவும் கசப்பாகவும் கர்த்தரை வெறுத்தும் கர்த்தரை விட்டு பின்வாங்கியும் போகாமல் இருந்தால், நாம் எதை இழந்தாலும் நமக்கு பெற்றுக் கொடுப்பார் கர்த்தர். யோபையாவின் 10 பிள்ளைகள் ஐஸ்வர்யங்கள் சகலமும் போனது. ஆனால் திருப்பி கொடுத்து அதை 140 வருடங்கள் கொடுத்து வாழ வைத்து அழகு பார்த்தார் கர்த்தர். ஆபிரகாம் ஐயாவுக்கு 100 வயதில் கூட குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதையே கொடுத்தவர் மற்ற எதை கொடுக்க மாட்டார் நமக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்டு ஜெபித்தார், கர்த்தர் கொடுத்தார். நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஒன்றை மட்டும் இழக்கக்கூடாது. கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு மாறக்கூடாது. அப்படியாக நம் வாழ்க்கையை நாம் நிதானமாய் நடக்க வேண்டும். அது எப்படி என்றால், வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது, நாம் சோதனைக்குட்படும் போது, நம்முடைய இச்சைகளினாலும் பலவித காரணங்களினால் நமக்கு சோதனை வரும். அப்படி சோதனைகள் வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போகாமலும் தோற்று போகாமலும் கர்த்தரின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் மேல் கோபப்படக்கூடாது. எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தீர் என்று கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் கொடுத்தால் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? சோதனையை அனுபவித்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எதை கொடுத்தாலும் நம் நன்மைக்கு தான் செய்வார். நம் வாழ்க்கையில் ஒரு சிறிதளவு துன்பத்தை கொடுத்து மலையளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இந்த துன்பத்தை அனுமதிப்பார். அவர் அவ்வளவு நல்லவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கர்த்தாவே ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்தது என்று புலம்பக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்ளாததினால். அவர் நல்லவர் 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 என்று பாடுகிறோம், பின்பு ஏன் அப்படி சொல்லுகிறோம்? அதை உணர வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்கிறவர். அவரை போல இந்த எந்த உலகத்திலும் யாரும் கிடையாது. அவ்வளவு நல்லவர். நமக்கு தெய்வமாக, நமக்கு தகப்பனாக, நம் சகோதரராக, நம்மை நேசிக்கிற நம் நேசராக இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ந்து களி கூற வேண்டும். அவரின் அன்பு மிகவும் இன்பமானது. சில தெய்வ ஊழியர்களின் வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பலவித பாடுகளை அனுபவிக்கிறார்கள். தெய்வ ஊழியர்கள் உருவாகிறார்கள் என்றால் அவர்கள் இரத்தாம்பரத்தில் விரித்து அதில் நடந்து வந்து, பூக்கள் தூவப்பட்ட தரையில் நடந்து வந்து ஊழியத்திற்கு வருவதில்லை. யாரும் வசதியாக வாழ்ந்து சந்தோஷமாய் கலிகூர்ந்து வாழ்ந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து ஊழியர்கள் யாரும் எழும்புவதில்லை. எவ்வளவு வசதி படைத்தவர்களாய் இருந்தாலும் கூட ஊழியர்கள் ஊழியத்திற்கு வருகிறார்கள் என்றால் அதற்கு முன்பே ஒரு புடமிடுதல் இருக்கும். கண்டிப்பாக கர்த்தர் அடித்து நொறுக்கி, அப்படி என்றால் அவர்கள் கெட்ட குணங்களை சிதறடித்து அவர்களை பரிசுத்தமாக்கி, நாம் துணி துவைப்பது போல நன்றாக துணியை வாஷிங் மிஷின் போட்டால் அதை சுற்றி 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 கசக்கி பிழிந்து அழுக்கை எடுக்கும். அது போல நம்மை சுத்திகரித்து நன்றாக அலசி வெயிலில் நன்றாக உலர விட்டு வரும். வெயிலில் துணி காய வைப்பது போல துன்பங்கள், அக்னி போன்ற துன்பங்கள் நமக்கு வரும். துடித்து கொண்டிருப்போம். எல்லா ஊழியர்களும் அப்படித்தான் உருவாக்கப்படுவார்கள். உண்மையாய் கர்த்தரால் உருவாக்கப்படும் ஊழியர்கள் இந்த அக்னி பரீட்சையை தப்பித்து வந்ததே கிடையாது. யாரும் வர முடியாது. இப்படியெல்லாம் புடமிட்டுதான் தங்கத்தை போல அவர் ஊழியக்காரர்களை உருவாக்குவார். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள்
நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சகல மனுஷரும் கர்த்தருக்கு சீஷராக வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அப்படி என்றால் எல்லா கிறிஸ்தவர்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது பொருள். சீஷத்துவ அந்தஸ்தை பெற வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசி என்றோ சபைக்கு போய் வருவது மட்டுமோ கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தர் சொன்னதை கவனிக்க வேண்டும். அவருடைய அன்பு நமக்கு இன்பமானது. சரி, கர்த்தர் நம்மை நொறுக்குவார், அடிப்பார், ஆனால் அது இன்பமாய் இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி என்றால், கர்த்தர் கொடுக்கும் பாடுகள், வலிகள் நமக்கு கண்டிப்பாக வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அதை கடந்து வந்த பிறகு அதனுடைய பலனாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா, அதை பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்படுவோம். நாமே அதிர்ந்து போவோம். அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதற்கு இந்த ஆயத்தம் தேவைப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் அப்படி ஆயத்தப்படுத்துவார். அவர் கொடுக்கும் துன்பமும் அவர் அனுமதிக்கிறார். கொடுப்பதில்லை, மனதால் விரும்பி செய்வதில்லை, இதை கொடுத்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மனம் திரும்புவோம். துன்பம் கொடுப்பது நாம் மனம் திரும்ப பண்ண, நம்மை மனம் திரும்ப பண்ணவே துன்பத்தை அனுமதிக்கிறார். அவருடைய திருக்கரங்களில் நாம் எந்த உருவத்தில் இருக்க வேண்டுமோ அதே போல ஒரு குயவன் பானை செய்வது போல நம்மை உருவாக்குவார். அப்படியே உருவாக்கி அதை பயன்படுத்துவார், பெரிதாக்குவார். அக்னியில் பட்டு வைத்து சுட்டெரிப்பார் தான். அப்பொழுதுதானே நாம் பானையாக முடியும். அக்னியில் சுடாத எந்த பானையும் பயன்படுத்த முடியாதே. அதற்கேற்ற தன்மைகள், அதற்கேற்ற காரியங்கள் நடக்க வேண்டும். இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி நம்மை உருவாக்குகிறார். எதற்கு? அவருடைய அன்பே இதை செய்கிறது. ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டு அந்த மனிதனை புடமிடுகிறார் என்றார், அது அவ்வளவு அன்பான, அவருடைய அன்பின் நிமித்தமே இது அவர் நம்மை பரலோகத்திற்கு உருவாக்குகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அதுவே காரணம். அவருடைய அன்பு நம்மை உருவாக்கும். அந்த அன்பு மிகவும் இன்பமானது. நாம் அந்த துன்ப காலங்கள் வந்தால் கூட அதை தாண்டி வந்த பிறகு நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையில் இது வந்தது எவ்வளவு நல்லதாயிற்று, இது வராமல் இருந்திருந்தால் என் நிலை என்ன என்று நாமே நினைப்போம். அந்த அளவுக்கு உபத்திரவங்கள் நமக்கு நல்லது, அது ஆசீர்வாதம் தான். நமக்கு வந்த துன்பங்கள் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை நாம் அனுபவித்து பார்க்கும்போது தெரியும். நாம் பரிசுத்த பாதையில் நடக்கும் பொழுது கர்த்தரின் அன்பு நம்மை அரவணைத்து காக்கும், ஆசீர்வதிக்கும், புடமிடும், வழி நடத்தும், ஆயத்தப்படுத்தும், சுத்திகரிக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கும். கர்த்தருடைய நாமம் பரிமள தைலத்தை போல, கர்த்தருடைய நாமம் பரிமள தைலத்தை போல வாசனையா இருக்குமா? அப்படி என்றால் இந்த காலத்தில் நாம் பயன்படுத்துகிற சென்ட் என்று சொல்லுகிறோம், வாசனை திரவியங்கள் நாம் பூசிக்கொள்கிறோம். நம் சரீரத்தில் நாம் பூசிக்கொள்வோம், நம் உடைகளில் போட்டுக்கொள்வோம். இவைகள் எல்லாம் வாசனை நிரம்பியது. கர்த்தருடைய நாமம் அதை போல வாசனை உள்ளதாம். அதனால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்படி என்றால் கன்னியர்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், பாவம் செய்யாத பரிசுத்தவான்கள் கன்னியர்கள் என்ற நிலையை குறிக்கிறது. ஆண்கள் பெண்கள் எல்லோருமே, அதாவது கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பொல்லாத விக்கிரக ஆராதனை செய்யாமலும் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்து பாவம் செய்யாமலும் இருக்கிறவர்களே கன்னியர்கள். பாவம் செய்கிறவன் பொல்லாத சாத்தானுக்கு மனவாட்டி ஆகிறான். அப்படி மனவாட்டி ஆகாதவன், பாவம் செய்யாமல் கர்த்தருக்காக கர்த்தரை நேசித்து பாவத்தை வெறுத்து வருகிற மனிதர்களே கன்னியர்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் நமக்கு அன்பை காட்டுகிறது. அது பரிமள தைலத்தை போல வாசனை நிரம்பியது. இந்த நாமத்தை குறித்து சொல்வதற்கு நேரம் போதுமா? கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது, அதை சற்று பார்ப்போம். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த காலத்தில் வாழ்கிற புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த நாமம் கொடுக்கப்படுகிறது.
அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று யார் யார் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் கொடுக்கப்படுகிறது. நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த நாமம் எதற்கு? நாம் அந்த நாமத்தை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துவது? அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பொல்லாத எதிரிகளை, பொல்லாத தீங்குகளை, முக்கியமாக பொல்லாத ஆவிகளை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் பயன்படுகிறது. நோய்களை விரட்ட இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் பயன்படுகிறது. தீமைகளில் இருந்து விலக இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் பயன்படுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் பயன்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பரிமள தைலத்தை போல வாசனை மிகுந்தது. அதை பயன்படுத்தும் போது நாம் பெரும் இன்பம் மகா பெரியது. வியாதியுள்ளவர்களை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ குணமாகு என்று சொன்னான். உடனே அந்த மனிதன் குணமாகிறான். அது எவ்வளவு இன்பமானது. பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்ட மனிதனை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறேன், பொல்லாத ஆவியை வெளியே புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது அந்த ஆவிகள் தெரிந்து வெளியே ஓடுகிறது, பாதாளத்தில் அடைப்படுகிறது. அப்படியானால் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் விடுதலை எவ்வளவு இன்பமானது. இப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லோரும் பயன்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள், அவர்களுக்கு பெயர்தான் கிறிஸ்தவர்கள், விசுவாசிக்கிறவர்களால் இப்படி செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவன் குமாரனாக வந்து நமக்காக ஜீவனை தந்தார். அவர் இரத்தம் நம் பாவங்களை போக்கும் என்ற விசுவாசம், அவ்வளவுதான். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்த முடியும். இப்படி கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்தில் செய்யலாம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், வல்லமை. இந்த பூ உலகத்தில், இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது நமக்கு பாதுகாப்பாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் ஆயுதங்கள் 3. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். இரண்டாவது வேத வசனம். இரண்டாவது வேத வசனங்கள். மூன்றாவது கர்த்தருடைய இரத்தம். கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய வேத வசனங்களையும் வைத்து நம் சத்துருக்களை எதிர்த்து, இந்த உலகத்தில் தீமையை எதிர்த்து, மனிதர்களை அல்ல, தீய இருளின் காரியங்களை, பாவத்தை எதிர்த்து வெற்றி பெற கர்த்தர் நமக்கு இந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாய் நமக்கு இருக்கிறது. நம் கண்களை காட்டிலும் அது நமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய காரியம் இது. கர்த்தருடைய நாமம் பரிமள தைலத்தை போல வாசனை உள்ளது, அவ்வளவு இன்பமானது. நம்மை எதிர்த்து வரும் தீமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விரட்டும் பொழுது, அது அடங்கி ஒடுங்கி தெரித்து ஓடுவதை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும். அதற்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே, எங்களை இழுத்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம், உம்முடைய அறைகளில் எங்களை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 2 வயது 3 வயது சிறு குழந்தைகளை நாம் கையில் பிடித்து கொண்டு சாலையில் நடந்து சென்றால், எதிரில் பஸ் வரும், லாரி வரும், பலவித வாகனங்கள் வரும் பொழுது அந்த பிள்ளைகள் பயந்து ஓடி வந்து நம்மை அண்டிக் கொள்வார்கள், சிறு குழந்தைகள். அப்படி நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வரும் ஆபத்துகளில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும், பாடுகளில் இருந்தும், துரோகங்களில் இருந்தும் பலவித துன்பங்கள் நம் வாழ்க்கையில் சூழ்ந்து வரலாம். எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருகிறவர், எல்லா துன்பத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கிற, அரவணைக்கிற, தமது செட்டைகளால் மூடி மறைத்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பன். இந்த பறவைகளை பார்க்கும் பொழுது, தாய் பறவைகள் தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளவு அழகாக மழையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும். அது இரைகளை கொண்டு வந்து ஊட்டுவதும்,
தன் சிறகுகளால் மழை காலங்களில் அந்த தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதும் மிகவும் ஆச்சரியமா இருக்கும், அருமையா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு அன்பு தன்னுடைய பிள்ளைகளின் மேல். அது போல கர்த்தரும் துன்பத்தில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் நாம் ஓடி வரும் பொழுது அவர் நம்மளை கட்டி அணைத்து தம் பாதங்களில் அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மறைத்து கொள்ளுகிறார். அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் அவர் தெய்வம், நாம் பிள்ளைகள். இதை இப்படி செய்ய வேண்டும், அதை அப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு சடங்காச்சார வாழ்க்கை வாழ்வதல்ல. ஒரு ஒரு ஆர்மியில் இப்படி நிற்க வேண்டும், அப்படி நிற்க வேண்டும் என்று சொல்வார்களே, அது போல அல்ல. இது உறவு சம்பந்தப்பட்டது. கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் இருப்பது ஒரு தெய்வத்துக்கும் ஒரு சிருஷ்டிப்புக்கும் உள்ள உறவு மட்டும் அல்ல, மேலானது. அதற்கு மேல் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டார். இப்படி என்றால் அவரில் அன்பு கூற வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். அங்கு அன்பு உறவு இருக்கிறது. அந்த உறவை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு எடுத்தாலும் அப்பாவிடம் ஓடிவிட வேண்டும். எதற்கும் அப்பாவை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது. என் பிள்ளை என்னை சார்ந்திருக்கிறாளா? என் சொல்லை கேட்கிறாளா? எது வேண்டும் என்றாலும் என்னை தேடி வருகிறாளா? இது ஒரு தகப்பனின் இருதயம். அதை புரிந்து கொள்வோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் தானே எல்லா காரியத்தையும் முடிவெடுத்தால் வேதனையோடு இருப்பார்கள். பெரிய பிள்ளைகளாய் சற்று வளர்ந்த பின்பு பிள்ளைகள் தன்னிஷ்டத்திற்கு வாழ தொடங்குவார்கள். அப்பொழுது பெற்றோர்களின் மனம், ஒரு தகப்பனின் மனம் மிகவும் துன்பப்படும். என் மகன் என் பேச்சை கேட்கவில்லையே, என்னிடம் வந்து ஆலோசனை கேட்காமல் தானாக முடிவு செய்கிறானே என்று தோன்றும். அதே தகப்பனின் மனம்தான் கர்த்தரும். நாம் எல்லாவற்றிற்கும் அவரை கேட்க வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று. அப்படி என்றால் அவர் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறாரோ? இல்லவே இல்லை. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அடிமைத்தனம் என்பது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வாழ்க்கைக்கு பின்பு, கானானுக்கு வந்த பின்பு, ராஜா வேண்டும் என்று சாமுவேல் ஐயாவிடம் கேட்கிறார்கள். ஐயா போய் கர்த்தரிடம் கேட்கிறார், என் ஜனங்களுக்கு நானே ராஜா, அவர்களை ராஜாக்கள் ஆளக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். எவ்வளவு நல்லவர்! ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆளுகை செய்ய கூடாது என்ற கொள்கை வைத்திருப்பவர் கர்த்தர். அவரே நம்மை ஆளுகை செய்ய விரும்பவில்லை. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு பிள்ளை என்ற ஸ்தானம். அன்போடு நாம் அவர் பேச்சை கேட்க வேண்டும், மனதால் அவர் பேச்சை கேட்க வேண்டும். எதற்காக? நம் இஷ்டப்படி வாழ்ந்தால் என்ன என்றால், நாம் வாழ்வது இந்த சபிக்கப்பட்ட பூமியில். இங்கு நன்மை தீமை, இருள் ஒளி என்று இரண்டும் இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய பலமும் ஞானமும் புத்தியும் திறமையும் எல்லா காரியங்களும் போதாது. நமக்கு முக்கியமான ஒரு காரியம் வேண்டும். அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். நம்மால் தனித்து இயங்கி இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது. பொல்லாதவன் நம்மை விட பலத்தவனாய் இருக்கிறான். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் நம்மால் வெற்றி பெற முடியும். பரிசுத்த ஆவியானவரின் வழிகளில் நாம் நடக்கும் பொழுதுதான் வெற்றி பெற முடியும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் பேச்சை கேள் என்று. கர்த்தர் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மகா முட்டாள்தனமாய் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திரு, வசனத்தை தியானி என்றால் கசப்பாய் இருக்கிறது. அப்பற்றவா நாம் வேத வசனம் படிக்க போகிறோம். வேதத்தை தியானித்தால் கர்த்தருக்கு வல்லமை கூடும். நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தருக்கு வல்லமை கூடும். இல்லை என்றால் குறைந்து போகுமா? மனிதனை நம்பி அவர் இருக்கிறார். நாம் வேதத்தை தியானித்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு வல்லமை கூடும். இல்லை என்றால் கர்த்தருக்கு வல்லமை குறைந்து போகுமா? இது எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கிறது? கர்த்தர் சொன்னால் அதை நான் கேட்க மாட்டேன். சிறு பிள்ளைகள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்காமல் இருந்து பழக்கம். வீட்டில் பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்பதில்லை, பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர்கள் பேச்சை கேட்பதில்லை, வளர்ந்த பின்பு கர்த்தரின் குரலையும் கேட்பதில்லை.
வீட்டில் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பள்ளியில் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் நல்ல படிப்பும் நல்ல வேலையும் கிடைக்கும். வாழ்க்கையில் கர்த்தருடைய சொல்லை எப்பொழுதும் கேட்டு நடந்தால் நித்திய ஜீவனை அடையலாம். பெற்றோர்கள் தங்கள் நலனுக்காக பிள்ளைகளை வளர்ப்பதில்லை. ஆசிரியர்கள் போதிப்பது பிள்ளைகளின் வாழ்க்கை வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு. அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு அவர்கள் வேலை செய்வதில்லை. ஆசிரியர்கள் உண்மையான மனதோடு பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார்கள். ஆசிரியர்கள் போதித்தால்தான் அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்தே அவர்கள் போதிப்பார்கள். பரீட்சை நேரம் வரும்போது இவர்கள் கண் விழித்து அவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். எதனால்? அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று. இது ஆசிரியர்களின் குணம். கர்த்தருக்கு அதற்கு மேல். மனிதர்களே நாம் இவ்வளவு நினைத்தால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சட்டதிட்டங்களை எடுத்து கொடுத்திருக்கிறார். இதோ இந்த வழியில் சென்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலாம், இப்படி செல். நம்மை வழி நடத்த அவர் விரும்புகிறார். நல்ல பாதையில் கைப்பிடித்து நான் உன்னை கூட்டி போகிறேன். நீ தனியாக போனால், உன் இஷ்டத்திற்கு போனால் பாதாளத்திற்கு போய்விடுவாய். பரலோகம் சேர முடியாது. என்னோடு வா, என் கட்டளைகளை கைக்கொள். 10 கட்டளைகளையும் 2 கற்பனைகளையும் வேத வசனங்களையும் மலை பிரசங்கத்தையும் கடைபிடித்து நீ நடந்தால் இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். வேத வசனம் முழுவதும் 2 கற்பனைகளை போதிக்கிறது. எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். சுருக்கமாக படித்தால் மட்டும் போதாது. கற்பனைகளை மட்டும் படித்து எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது என்றால், முழு அன்பை கர்த்தரிடத்தில் காட்டுவது என்ன என்றால் என்ன என்பதை முதலில் சொல்லி பார்க்க வேண்டும். புரியாது. வேதாகமம் முழுவதும் படித்தால்தான் அதன் அர்த்தம் என்னவென்று புரியும். அதனால்தான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். அப்பொழுது பல காரியங்களை நாம் படிக்க முடியும். ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது வேதாகமத்தை முழுமையாய் படிக்க வேண்டும். ஒரு நாளில் 4 அல்லது 5 அதிகாரங்கள் படித்தால் ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் 5 அதிகாரங்கள் படித்தால் ஒரு வருடத்தில் ஒரு முறை படித்து விடலாம். ஒவ்வொரு வருடம் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பொருள் நமக்கு புரியும். புதிய புதிய காரியங்களை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதனால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெறலாம். ஒரு முறை படித்து முடித்தாலே நாம் மறுரூபமாகி விடுவோம். நமக்கே நம்மை தெரியாது. அந்த அளவுக்கு நமக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். மறுமுறை என்று படிக்கும் பொழுது நம்மளுடைய மனதில் ஏற்படும் சந்தோஷத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தெளிவுக்கும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெரியதா இருக்கும். நாமத்தை தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது பல அற்புதங்களும் அடையாளங்களும் நம் வாழ்க்கையில் நடக்கும். நம் குடும்பத்தில் சூழ்ந்திருக்கிற, நம் ஊரில், நம் திருச்சபையில் சூழ்ந்திருக்கிற இருள் அகற்றப்படுகிறது. ஒவ்வொரு முறை நாம் படிக்கும் பொழுதும் நம் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நம் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற மிகப்பெரிய சாபங்கள், பாவங்கள், ஏதாவது பிடித்து வைத்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள் அவையெல்லாம் விலகி ஓடி போகும் ஒவ்வொரு முறை நாம் படித்து முடிக்கும் பொழுதும். இப்படி பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். வேத வசனம் தியானிப்பது என்பது இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய உயர்ந்த கிருபை அதுதான் என்று சொல்லலாம். அவ்வளவு பெரிய கிருபை அது. அதை எடுத்து நாம் தியானித்து கர்த்தரை அண்டிக் கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படித்து புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். அவர் தமது அறைகளில் கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தைகளுக்குள் நாம் சேர்ந்து விடுகிறோம். இப்படி நாம் கர்த்தருடைய வசனத்தை படித்து புரிந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நடப்பது என்பது கர்த்தருக்குள், அவருடைய அறைக்குள், அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் சென்று அடைந்ததற்கு அடையாளம். உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். அப்படி கர்த்தரை நாம் அடைந்து கொண்ட போது, அவருக்குள் நாம் நுழைந்து கொண்ட பொழுது, அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் நுழைந்து கொண்ட பொழுது நாம் உத்தமர்கள் ஆகிறோம். அவருடைய வழிகள் நமக்கு உத்தமத்தை போதிக்கிறது. யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய நீதி நியாயங்கள் நமக்கு உத்தமத்தை போதிக்கிறது. அப்பொழுது நாம் உத்தமமாய் நடக்க தொடங்குகிறோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கும்.
கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது, கர்த்தரை நேசிப்பது என்பதெல்லாம் உத்தமர்களுக்கு தான் பிடிக்கும். எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. நம் மனதை அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோன் ராஜாவின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இது திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபை கருப்பாக இருக்கிறது என்றால் அதன் அடுத்த வசனத்தையும் சற்று பார்க்க வேண்டும். ஒரு திருமணமாகாத ஒரு பெண் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைக்கிறார்கள். வெயிலில் அலைந்து திரிந்து வேலை செய்கிறாள் என்றால் அந்த பெண் கருத்து போயிருப்பாள். அதுபோல திராட்சை தோட்டத்திற்கு என்னை காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காவல் காக்கவில்லை, மற்றவர்களை நான் காவல் காத்தேன். மற்றவர்களின் தோட்டத்தை நான் போய் காவல் காத்தேன், அதனால் நான் கருத்து போய்விட்டேன் என்று ஒரு பெண் சொல்வது போல இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் திருச்சபையை குறிக்கிறது. சொந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் அடுத்தவர் தோட்டம் என்று சொல்லும் போது புறஜாதியாரை குறிக்கிறது. புறஜாதியாரின் தோட்டத்திற்கு திருச்சபை காவலாய் இருக்கிறது. அப்படி என்றால் புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. இந்த கருப்பான பெண், நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் என்றால் நான் மிகவும் துன்பப்பட்டிருக்கிறேன். வெயில் பட்டு துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து நான் உடைந்து நொறுங்கி போய் இருந்தாலும் திருச்சபையானது கிறிஸ்தவர்கள் துன்பத்தினால் மிகவும் பாடுபட்டு புறஜாதியாரினால் கொடுமைப்படுத்தப்பட்டு, அதாவது இஸ்ரவேலர் அல்லாத ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றவர்களால், மற்ற பொல்லாத ஆவியின் பிள்ளைகளால், பாவமுள்ள பிள்ளைகளால் ரட்சிக்கப்பட்டு பாவத்தின் பிள்ளைகளால் கொடுமைப்படுத்தப்பட்டு துன்பப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் அடைந்த துன்பங்கள், திருச்சபை படும் துயரம் மகா பெரியது. அப்படி திருச்சபை துயரத்தில் இருக்கிறது என்று கர்த்தாவே என்னை விட்டுவிடாதேயும், நான் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டேன், அதனால் நான் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன், நான் இப்படி மாறிவிட்டேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று திருச்சபை கர்த்தரிடம் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபை கர்த்தருக்கும் இடையே மிக நல்ல ஒரு உறவு ஏற்பட வேண்டும். நாம் கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கடமைக்கு அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல, கர்த்தர் மேல் உண்மையான அன்பு கூர்ந்து அவரை புரிந்து கொண்டு அவர் வேதனைகளை நாம் தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதும், கர்த்தரோட சன்னதியில் சேரும் பொழுதும், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதும் இந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.